வணக்கம் அன்பு சொந்தங்களே. இப்போ பார்த்துருக்க பகுதி பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டம் தான். டெல்டா மாவட்டத்தில் கஜா புயலில் மிஞ்சிய மரங்களை தான் ஒரு சில மரங்களை பார்த்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட இந்த தோப்பில் வந்து ஒரு 2500 மரம் வந்து கஜா புயல் நேரத்தில் விழுந்துட்டு அப்படின்னாங்க. அந்த கஜா புயல் நேரத்தில் நிறைய பாதிப்புகள் உண்டாச்சு. அவங்க பார்த்திங்கன்னா பல ஊர்கள்லேருந்து வந்து, பல மாவட்டத்திலேருந்து, பல நாடுகள்லேருந்து வந்து நிறைய பேர் நமது மக்கள் டெல்டா மாவட்டத்தில் உள்ள அனைவருக்குமே உதவி செஞ்சீங்க. இது வந்து உங்களுக்கு திருப்பி நாங்கள் நன்றி கடந்த செலுத்த காத்துக்கிட்டு இருக்கோம். டெல்டா மாவட்டத்திலேருந்து நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்து நமது பகுதியில், அதாவது டெல்டா மாவட்டத்தில் எந்த ஊருக்கு வந்து உதவிகளை வழங்கினீர்கள் அப்படின்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நன்றிகளை திருப்பி செலுத்த காத்து கொண்டிருக்கின்றோம். வீடியோவும் போட்டிருக்கேன், பாருங்கள். நன்றி. வணக்கம் அன்பு சொந்தங்களே. இப்போ வந்து இந்த தோப்பு ஒன்று காமிச்சோம். இது வந்து டெல்டா பகுதியில் உள்ளது தான். கஜா புயல் நேரத்தில் அந்த உயர்ந்த மரமெல்லாம் வந்து நிறைய, கிட்டத்தட்ட இந்த தோப்பில் ஒரு 2000 மரம் கிட்ட சாஞ்சிட்டு, அதுக்கப்புறம் பொருளாதாரம் ரொம்ப வீக் ஆகிட்டு அந்த தோப்பு வச்சுருந்துருக்கவங்களெல்லாம் பொதுவாகவே இப்போ பின்னடைவு தான் டெல்டா மாவட்ட பொறுத்தளவு. கஜா புயலுக்கு பிறகு அதாவது கஜா புயலுக்கு அப்புறம் வச்சு கன்று தான் அந்த கொட்டை கண்ணாக இப்போ வளர்ந்துருக்கு. இன்னும் வந்து பொதுவாக வந்து டெல்டா பகுதியில் வந்து கஜா புயல் அடித்த நேரத்தில் பல மாவட்டத்துலேருந்து, பல ஊர்களிலேருந்து வந்து நிறைய பேர் வந்து உதவி செஞ்சீங்க. அது வந்து என்றைக்கும் மறக்க முடியாது. வீடு இழந்தவர்களுக்கு பொருளாகவும், பணமாகவும், துணியாகவும் அப்படின்னு பல உதவிகளை பல தமிழகத்தில் பல பகுதியிலிருந்து வந்து பண்ணீங்க. வெளிநாட்டிலேருந்து கூட ஒரு சில பேர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பொதுவாக டெல்டா மாவட்டத்தில் கஜா புயல் அடித்த நேரத்தில் உதவி செய்த உங்களை கண்டிப்பாக யாருமே மறக்க மாட்டோம். நீங்கள் வந்து உதவி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து நம்ம பகுதி டெல்டா பகுதியில் வந்து உதவி செஞ்ச ஆளாக இருந்தால் எந்த ஊர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நம்ம கண்டிப்பாக டெல்டா மக்கள் வந்து நாங்கள் உதவி செய்ய காத்திருக்கோம். நீங்கள் கஜா புயல் நேரத்தில் டெல்டா மாவட்டத்தில் எந்த ஊருக்கு வந்து உதவிகளை வழங்கினீர்கள் என்று கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு திருப்பி அதை செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கோம். நன்றி.